Hi guys, எல்லாருக்குமே வணக்கம் and welcome back to Gai3's Kitchen Corner. எல்லாருக்குமே ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் எதுனா டிஃப்ரெண்ட்டாக செய்யணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஸோ வாங்க இன்னைக்கு நான் என்னோட ஸ்டைலில் பொட்டேட்டோ பால்ஸ் ரெசிபி எப்படி செய்யலான்றதை காமிக்கிறேன். அண்ட் சின்ன பசங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சமான ஒரு ரெசிபி, வெளியில் கிறிஸ்பாகவும் உள்ள சாஃப்டாகவும் எப்படி பொட்டேட்டோ பால்ஸ் செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. வேக வச்சு எடுத்துருக்கிற 3 உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். அது கூடவே புதினா கொஞ்சம் சேர்க்கலாம். ரொம்பவே நல்ல டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால புதினா நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ மசாலா ஐட்டமெல்லாம் நம்ம சேர்த்துடலாம். சீரகத்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள், அப்புறம் உப்பு, இது எல்லாமே 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். கிரன்ச்சினஸ்க்காக 2 ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ட்ரையாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கையில் 1 ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு பால் ஷேப் ஒழுங்காக கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் அதிகமாக பிடிக்கும். அதனால ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 2-3 ஸ்பூன் அளவு நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பான லேயர் வெளியில் கிடைக்கும். நீங்கள் அரிசி மாவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் எண்ணெய் கையில் அப்ளை பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்ல ஒரு டோ ஃபார்முக்கு பண்ணதுக்கப்புறமா நம்ம பொட்டேட்டோ சின்ன சின்ன உருண்டையாக பண்ணி எடுத்துக்கலாம். கையில் எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி உருண்டை பிடிங்க. அப்போ தான் உங்களுக்கு கிராக்கே இல்லாமல் கிடைக்கும். அண்ட் நீங்கள் ரொம்ப பெரிய உருண்டை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது மேலே மட்டும் கிறிஸ்பாக இருக்கும் அண்ட் உள்ளே ஒழுங்காக வெந்திருக்காது. உங்களுக்கு சாப்பிடும்போது அப்படியே ரா டேஸ்ட் கொடுக்கும். அதனால நீங்கள் சின்ன சின்ன பால்ஸாக பண்ணி எடுத்துக்கோங்க. பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் அளவு கடலை மாவு, 3 ஸ்பூன் அளவு மைதா, அது கூடவே 1/2 ஸ்பூன் உப்பும் மிளகாத்தூளும் சேர்த்துட்டு நம்ம தோசை மாவு கன்சிஸ்டன்சி அப்படி இல்லைன்னா பஜ்ஜி மாவு அளவு கன்சிஸ்டன்சியில் நடுவில் கட்டியாக வரத மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டியே இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட பொட்டேட்டோ பால்ஸை பேட்டரில் டிப் பண்ணி எண்ணெயில் 3-5 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். அண்ட் எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. அதே சமயம் நீங்கள் பெரிய பேனில் ஃப்ரை பண்ணுறீங்கன்னா பொட்டேட்டோ பால்ஸ் அதிகமாக சேர்த்துக்கலாம். இதுவே சின்ன பேன் எடுத்துருக்கீங்கன்னா 5-7 பால் வரைக்கும் நீங்கள் சேர்த்தா தான் கரெக்டாக இருக்கும். இல்லைனா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கும். ஸோ அது கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அண்ட் லோ ஃப்ளேமில் மட்டும் நீங்கள் 5 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட சூப்பரான பொட்டேட்டோ பால்ஸ் ரொம்பவே ஈஸியாக ரெடி ஆகிடும். ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஒரு பர்ஃபெக்டான ரெசிபி இது. அண்ட் எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் டு Gai3's Kitchen Corner. Thank you so much for watching.